வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஊட்டி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து ஊட்டி ஏடிசி பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஆனால் இன்னைக்கு புதுச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு 89% வாக்குப்பதிவு, 89.67, கிட்டத்தட்ட 90% வச்சுக்கோங்கன்னா. அசாமும் கூட மிக அதிகப்படியான வாக்குப்பதிவு. ஒரு காரணம், இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது நேச்சுரலாகவே வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியிருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் கூட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது. என்ன காட்டுதுன்னா, புதுச்சேரியிலையும் அசாம்லையும் ப்ரோ இன்குபென்சி, அதாவது ஆளுகின்ற அரசு நமக்கு வேண்டும். அசாம்ல என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி அரசு வேண்டும். புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி, மறுபடியும் என்டிஏ ஆட்சி வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டும் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சகுனத்தை நமக்கு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலும் கூட அது நடக்கும். அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் புதுச்சேரியில் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று நம்புகின்றோம். அந்த இளைஞர்களுடைய வாக்கு என்டிஏவின் பக்கம் இருக்கும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இங்கே பொறுப்பேற்கும் பொழுது உதகமண்டலத்திலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழகம் முழுவதுமே நல்ல ஒரு எழுச்சியான சூழ்நிலை உருவாகும் என்பதை முழுமையாக நம்புகின்றோம்.